வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம விஞ்ஞானமும் மெய்ஞானமும் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். விண் கூட்டல் ஞானம் என்பது விஞ்ஞானம், விண்ணை பற்றிய அறிவு. மெய்ஞானம் என்பது மெய் கூட்டல் ஞானம், உண்மையை பற்றிய அறிவு. உண்மை என்றால் அந்த பரம்பொருளை, விண் என்றால் இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமாகி மிக நுண்ணிய இருக்க மூலக்கூறு விண். அந்த விண்ணை பற்றிய அறிவுதான் விஞ்ஞானம் என்றும், தெய்வ நிலையை பற்றிய அறிவுதான் மெய்ஞானம் என்றும் கூறப்படுகிறது. இந்த இயற்கையை பற்றிய சிந்தனைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவெளி, விண்வெளி, காந்தம் மூன்றும் மறைபொருட்கள். இவை கண்களுக்கு புலப்படாது. அதாவது இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதில் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் அப்படின்னு மகரிஷி நமக்கு பிரம்மஞான பாடல்ல சொல்லியிருக்காரு. அப்ப இறைவெளி, விண்வெளி, காந்தம் மூன்றும் கண்களுக்கு புலப்படாத மறைபொருட்கள். பஞ்சபூதங்கள், கோள்கள், உணர்ச்சியுள்ள உயிரினங்கள், மறைபொருளை உணரும் திறன் படைத்த மனிதன், இம்மூன்றும் புலன்களால் உணரக்கூடியது. இப்ப இந்த முதல்ல சொன்ன மூணு உணர முடியாது மறைபொருட்கள். இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய கோள்கள், உணர்ச்சியுள்ள உயிரினங்கள், மறைபொருளை உணரும் திறன் படைத்த மனிதர்கள், இந்த மூன்றும் புலன்களால் உணரக்கூடியவை. அறிவின் சிறப்பு விஞ்ஞானம், அறிவின் முழுமை பெறுவது மெய்ஞானம். அது அறிவினுடைய சிறப்பு, அறிவை பற்றி அறிந்து கொள்வது விஞ்ஞானம், அறிவிலே முழுமை பெறுவது மெய்ஞானம். உங்களுக்கு இந்த கேள்வி விஞ்ஞானம் மெய்ஞானம் வேறுபாட்டை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லர் காலம் போட்டு ஒரு 15 பாயிண்ட் எழுதணும். இந்த ஒரு 15 பாயிண்ட், இந்த 15 பாயிண்ட். ஸோ இந்த 15 பாயிண்ட் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க பார்க்கணும். அணு இயக்கத்தை கொண்டு இயற்கை நிகழ்ச்சிகளை, தன்மைகளை அறிந்து கொள்ளும் விளக்கம் தான் விஞ்ஞானம். அணுவை பற்றியும் அதனுடைய இயக்கத்தை பற்றியும் அதன் மூலமாக இயற்கையின் நிகழ்ச்சிகளை, தன்மைகளை தெரிந்து கொள்ள உதவக்கூடியது விஞ்ஞானம். அணுவின் மூலமான உண்மை பொருளை உணர்தலே மெய்ஞானம். அணு என்பது இறைத்தவருடைய துகள். இன்னும் அதுல நெருங்கி உள்ள போறது, ஏன்னா விஞ்ஞானம் அதுக்கு மேல போகல. மெய்ஞானி போயிருக்காரு, மகரிஷி போயிட்டாரு. ஆனால் விஞ்ஞானிகளால ப்ரூவ் பண்ண முடியல. ப்ரூவ் பண்ணாதான் விஞ்ஞானம் அக்செப்ட் பண்ணும். சோ அணுவிற்கு மூலமான உண்மை பொருளை உணர்தலே மெய்ஞானம். விவேகானந்தர் என்ன சொல்றாரு? விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கண்டிப்பா இணைய வேண்டும். விஞ்ஞானமும் மெய்ஞானம் இணைந்தால்தான் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு? விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் குருடு, மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி. சோ ஒன்றை ஒன்று டிபெண்ட் பண்ணிருக்கு. இது இல்லாம அது கிடையாது, அது இல்லாம கிடையாது. அந்தந்த காலத்துல அது முக்கியமா தெரிகிறது. ஆகவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, விஞ்ஞானம் இல்லாத ஒரு மெய்ஞானம் குருடு, கண்ணு தெரியல, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அதே போல மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி. ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும், ரெண்டும் சார்ந்ததுதான். ஆனால் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி விஞ்ஞானம் மெய்ஞானம் பற்றி என்ன கூறுகிறார்? அறிவின் சிறப்பு விஞ்ஞானம், அறிவின் முழுமை மெய்ஞானம். உருபொருள் விளக்கம் விஞ்ஞானம், மறைபொருள் விளக்கம் மெய்ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அறிவினுடைய சிறப்பு தான் விஞ்ஞானம், அறிவை அறிந்த சிறப்பு தான் விஞ்ஞானம் என்றார். அறிவின் முழுமை, அதுல முழுமை அடைகிறது தான் மெய்ஞானம் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மறைபொருட்களை விளங்கிக் கொள்வதுதான் மெய்ஞானம். சுத்தவெளிதான் தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய, அந்த மறைபொருட்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தைகளை உபயோகிப்பதான் அருட்தந்தை மெய்ஞானம் சொல்றாரு. வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆன்ற வகுத்தன அருட்பெருஞ்சோதி, நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் அருப்பிட வகுத்தன அருட்பெருஞ்சோதி சொல்ற. இவர் என்ன சொல்றாரு? வள்ளல் பெருமானார் நெருப்பு தான், ஜோதி தான் தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வானிடை காற்றும், அந்த விண்ணுக்கும் நெருப்புக்கும் இடையில காற்று, அந்த காற்றுக்கும் அதுக்கும் இடையில ஒரு நெருப்பு தோன்றியது. அந்த நெருப்பு தான் அருட்பெருஞ்சோதி. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் சொல்லுவாங்க இல்லையா? ஆகாசம், நீர், நெருப்பு, அதுல இருந்து நிலம், நீர் தோன்றியது. இப்படி அந்த மூன்றாவதாக தோன்றிய நெருப்பு தான் ஜோதி, அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அறிவு கண்டுபிடிப்புகள் எல்லாமே விஞ்ஞானம். அறிவு
கண்டுபிடிக்கும் கண்டுபிடிப்புகள் எல்லாமே விஞ்ஞானம். அதுதான் அறிவினுடைய சிறப்பு. அறிவு முழுமை பெறுவது மெய்ஞானம். அறிவு முழுமை பெறணும், அறகுறையா இல்லாம முழுமை பெற வேண்டும். அதுதான் மெய்ஞானம். இரண்டிலும் அறிவு இடம் பெறுவதால் இரண்டும் ஒன்றே போட்டார். அதுக்கும் அறிவு கான்சியஸ்னஸ் இருக்கணும், இதுக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கணும். அப்போ இரண்டிலும் அறிவு இடம் பெறுவதால் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. முதலிலே ஒரு சிறப்பு என்னன்னா, பின்னர் முழுமை விஞ்ஞானத்தின் மேல்படியில் மெய்ஞானம் ஒன்றால் ஒன்று சேர்ந்த நிலை இறைநிலை. முதலிலே ஒரு சிறப்பு, பின்னர் ஒரு முழுமை, விஞ்ஞானத்தின் மேல்படியிலே மெய்ஞானம் ஒன்றால் ஒன்று சேர்ந்த நிலை இறைநிலை. அப்போ விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒழுங்கிருந்து பார்க்கறதுல நாம அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வித்தகர். எதை ப்ரூவ் பண்ணாலும் விஞ்ஞான ரீதியா தற்கால யுகத்திற்கு ஏற்ற மாதிரி ப்ரூவ் செய்திருக்காரு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். எப்படின்னா, ஸ்டாண்ட் அண்டர் வேர் யூ ஆர். எப்படி நீ இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சயின்டிஸ்ட் மாணவர்கள் கேட்கும்போது, நீ எதை கண்டுபிடிக்க நினைக்கிறாயோ அதை விட நுணுகி அதன் கீழே போகணும். then only you can understand. stand under when you want to understand. சோ இந்த பிரபஞ்ச ரகசியங்களை நான் அறிந்து கொண்டதனாலே அதன் மூலமாக நான் உணர்ந்து கொண்டு ஓதி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைச்சிருக்காரு. இயற்கையை பற்றிய சிந்தனைகள் சொல்லும் போது இறைவெளி, விண்வெளி, காந்தம். இயற்கை பற்றிய சிந்தனைகள் இறைவெளின்னு சொல்லுவாங்க, விண்வெளின்னு சொல்லுவாங்க, காந்தம். அதுதான் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அணுக்கு முதலுடைய இறைநிலையினுடைய முதல் குழந்தை இறைத்துகள். புரியுதா? அந்த இறைத்துகள்கள் பல கூடியதுதான் விண்ணு. அந்த விண்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டும் மீண்டும் இறைநிலையோடு உரசும் போது ஏற்படக்கூடிய விதிவலைகள், விளைவுகள் தான் காந்தம். அப்ப இறைவெளியும் மறைபொருள், விண்ணும் மறைபொருள், காந்தமும் மறைபொருள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். விண்கள் கூடிய பஞ்சபூதங்கள் தான் வான்கோள்கள். அந்த விண்கள் ஒன்று கூடியது, மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய். புரியுதா? அந்த விண்கள் கூடிய பஞ்சபூதங்கள் வான்கோள்கள், அதுக்கப்புறம் உணர்ச்சி நிலை பெற்ற உயிரினங்கள், மறைபொருள்கள், உணரத்தக்க மனிதன், இவை எல்லாம் பொருள்களுக்கு தோன்றக்கூடியது. இப்ப அந்த விண்ணு நமக்கு தெரியும், பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும், வான்கோள்கள் நம்மெல்லாம் புலன்களுக்கு எட்டும் இல்லையா? அதே போல உணர்ச்சி நிலை பெற்ற உயிரினங்களும் நமக்கு தெரியும். அந்த மறைபொருளை உணர்த்தக்கூடிய மனிதனை பத்தியும் நமக்கு தெரியும். அதனால புலன்களுக்கு தோன்றக்கூடியது இவை, புலன்களுக்கு எட்டாதது இறைவெளி, விண்ணு, காந்தம். புலன்களுக்கு எட்டக்கூடியது விண்துகள்கள் கூடிய பஞ்சபூதங்கள், வான்கோள்கள், உணர்ச்சி நிலை பெற்ற உயிரினங்கள், மனித இனம். இவை புலன்களுக்கு எட்டக்கூடியது. சுத்தவெளியே தெய்வம். மூலமானது, அரூபமானது, அறிவை போன்றது, பேராற்றல், பேரறிவு உடையது. மூலமானது எல்லாத்துக்கும் மூலம் அதுதான். there is no, எங்க ஒரு ஷேப் கிடையாது. எல்லை இருந்தாதான் சென்டர் பாயிண்ட் இருக்கும். அப்போ மூலத்துக்கு எல்லை கிடையாது. நம்ம கருமையம் இருக்கு, இந்த பொருளுக்கு கருமை இருக்கு. எல்லை கட்டியது அனைத்துக்குமே கருமையம் இருக்கு. எல்லை கட்டியது அனைத்துமே அழியக்கூடியது. எல்லை இல்லாதது அழிவற்றது. அப்போ பூமி அழியுமா? அழியும். there is a shape. சந்திரன் அழியும், ஸ்டார்ஸ் அழியும், நீ, நானு, இந்த மைக்கு. so because it is having one of a shape. so ஒரு எல்லை கட்டி அத்தனையுமே அழியும். இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லை உண்டு, எல்லாத்துக்குமே எல்லை உண்டு. இறை துகள் எப்போ முதல் குழந்தையாச்சோ அந்த இறை துகளுக்கு அழிவு உண்டு, ஷேப் இருக்கு. அப்ப இறை துகள் தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து இந்த பேதித்த அண்டகோடிகள். இந்த பேதித்த அண்டகோடிகள் தானே பிரபஞ்சம். பால்வெளி அண்டம் இருக்கு இல்லையா? எத்தனை இருக்கு பால்வெளி? நிறைய இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு அண்டத்துக்கும் சென்டர் இருக்கு இல்லையா? இந்த அத்தனை சென்டர் அண்டங்களும் அடங்கியது தானே பிரபஞ்சம். துரியாதி தவத்துல நாம என்ன பண்றோம்? பேரியக்க களம் சொல்றோமா இல்லையா? பேரியக்க களம் தானே பிரபஞ்சம். எங்க போனா உன் மனசு நிர்மூலம் ஆயிடுதோ, மனமே இல்லாம போயிடுதோ, அதுதான் சுத்தவெளி. அப்ப நீ துரியாதீத தவம் பண்ணும் போது ஆக்னை, துரியம்,
துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், பேரியக்க களம் ஒரே ஒரு டாட் அளவு தெரியும். இன்னும் மனசு விரிஞ்சு போகும்போது அந்த டாட்டும் மறைஞ்சு போகும். At that time only you are stepping up into the absolute. அப்ப எல்லையில்லாத அரூபத்துல நாம் தோய்ஞ்சு நிக்கிறோம். அதுதான் சமாதி நிலை. பிரபஞ்சத்துல இருக்கும் போது மைண்ட் இருக்கும், அங்க போனா நிர்சலனம். சோ அப்ப மூலமானது, அரூபமானது, அறிவை போன்றது, பேராற்றல் மிக்கது, பேரறிவுடையது. பேராற்றல்னா இந்த அண்ட சராசரங்கள் அத்தனையுமே அந்நகத்தை கட்டி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த சொத்த வெளி. அப்ப எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாவற்றையும் தெய்வாம்சத்தோட நாம பார்க்கணும். எப்போ நீ பார்க்க முடியுமன்னா then you are realized God consciousness. உனக்குள்ளே இறைத்தன்மையை உணர்ந்தால் ஒழிய நீ யாரையும் பார்க்க மாட்ட. உனக்குள்ளே இறைவனை உணர்ந்து கொண்டால், காக்கை குருவி எங்கள் ஜாதி, காடும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு பாக்குறாருன்னா அவர் தனக்குள்ளே இறைவனை காண்கிறார். சோ இப்படி நாம வேதாத்திரிய பொருட்கள் மெய்ப்பொருள் இரண்டையும் நிகழ்ச்சி அலை என்றும் பொருள் நிலை என்றும் கூறுகிறது. வேதாத்திரியம் பொருட்கள் மெய்ப்பொருள் இரண்டையும் நிகழ்ச்சி, இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி. நான் வந்திருக்கிறோம், இந்த பூமியில வாழ வந்திருக்கிறோம். ஆக்ஷன் எப்படி ஒரு நாடக மேடையில 4 ஸ்கிரீன் வந்து போறாங்க, முடிஞ்சு போகுது இல்லையா? அது மாதிரி நாம இந்த வேதாத்திரியம் பொருட்கள் என்ன சொல்லுது? மெய்ப்பொருள் இரண்டையும் நிகழ்ச்சி அலை என்றும் பொருள் நிலை என்றும் கூறுகிறது. தோற்ற பொருட்கள் அனைத்துமே நிகழ்ச்சி. என்னன்னா உருவாயிருக்குது, இறை துகள் முதல் கொண்டு அப் டு அவர் செல்ஃப் எல்லாமே நிகழ்ச்சி. அப்ப மெய்ப்பொருள் ஒண்ணுதான் நிகழ்வு கிடையாது. அது அப்படியே மாறாதது. நம்மெல்லாம் என்ன ஆகும்? மாறிக்கொண்டே இருக்கும். சோ நிகழ்ச்சி தான் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த சீன் போயிடுச்சு, அடுத்த சீன் வருதுல சினிமால சீரியல் பார்க்கும்போது, அப்போ மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே இது நாமெல்லாம் ஒரு நிகழ்ச்சியே, பொருளாக தெரிவன நிகழ்ச்சியே, நிலையற்றவை, அவைகளுக்கு மூலமான வெளி மாறாதது, நிரந்தரமானது, அதுவே மெய்ப்பொருள். ஒவ்வொரு பொருளுக்கும் மூலமானது சொத்த வெளி, அதுதான் நிலை. அதுல இருந்து தோன்றியது அத்தனையுமே நிகழ்வுகள். ஈவன்தோ எல்லாமே டஸ்ட் பார்ட்டிகள்ல இருந்து ஹியூமன் பீயிங் வரையிலுமே எல்லாமே நிகழ்வுகள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். விண் தொகுப்பை அருள் தந்தை அவர்கள் எப்படி சொல்றாரு? பரமாணுக்கள் பல கூடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோத்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமாம் என்கிறார். பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோத்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமாம் அப்படி சொல்றாரு. அப்ப பரமாணுக்கள் பல கூடியதுதான் இந்த அண்ட சராசரங்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் ஒரு நாடக மேடை. எனவே மெய்ஞானம் என்பது பிரபஞ்சத்திற்கு மூலமான தூய வெளியை பற்றி, அதன் இயக்கங்களை பற்றியும் அறியும் ஞானம். பிரபஞ்சம் ஒரு நாடக மேடை. எனவே மெய்ஞானம் என்பது பிரபஞ்சத்திற்கு மூலமான தூய வெளியை பற்றி ஆராய்ச்சி பண்றது, அதன் இயக்கங்களை பற்றியும் அறியக்கூடிய ஒரு ஞானம் தான் மெய்ஞானம். விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணையணும். ஏன் இணையணும்? மெய்ஞானத்தோடு இணைந்த விஞ்ஞானம் வாழ்வின் நலம் காக்கும். மெய்ஞானத்தோடு இணைந்த விஞ்ஞானம் நம்முடைய வாழ்வினுடைய நலத்தை காக்கும். மெய்ஞானத்தை புறக்கணித்த விஞ்ஞானம் நம்முடைய வாழ்வின் வளத்தை அழிச்சிரும். அப்போ மெய்ஞானமும் விஞ்ஞானமும் இணைந்தே இருந்தா தான் வாழ்வின் வளம் பெருகும். பஞ்சபூதங்கள், கோள்கள், காந்தம், ரசாயனம் பற்றி தான் விஞ்ஞானத்துல சொல்ல முடியும். விண்ணை பற்றியும் பஞ்சபூதங்கள் பற்றியும் கோள்களை பற்றியும் காந்தங்கள் பற்றியும் ரசாயனத்தை பற்றியும் சொல்லக்கூடியது விஞ்ஞானம். பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலை விஞ்ஞானம் கண்டுபிடிக்குமா? இன்றைய விஞ்ஞானம் ஆதி மூலமான சொத்தவெளியின் மீது அமையாததால அதில் சிக்கல்களும் புதிர்களும் நிறைந்திருக்கிறது. There are more questions than answers. There are more questions. எதுக்கெடுத்தாலும் கேள்வி என்ற நிலையிலே என்ற விஞ்ஞானம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் ப்ரூவ் பண்ணாதான் they will accept. சோ எல்லாத்தையும் நாம ப்ரூவ் பண்ண முடியாது. பிளாக் ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்லயே மகரிஷி கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ கொஞ்ச நாளா திரும்ப நம்ம விஞ்ஞானிகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க.
கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வராங்க. சோ தே நீட் சம் ப்ரூஃப். மெய்ஞானமும் விஞ்ஞானமும் இணையும் போதுதான் விஞ்ஞானம் பூர்வமான விஞ்ஞானமும் உருவாக முடியும். இப்ப ரெண்டுமே கோயின்சைட் ஆகும் போதுதான் அந்த விஞ்ஞான பூர்வமாக விஞ்ஞானமும் மெய்ஞான பூர்வமாக விஞ்ஞானமும் ரெண்டும் உருவாக முடியும் சொல்றாங்க. மெய்ஞானமும் விஞ்ஞானமும் தனித்து நிற்பதால் எந்தவித பயனும் இல்லை என்பதை ஐன்ஸ்டீன் சொல்றாரு. விஞ்ஞானிகளே சொல்றாங்க ஒரு சிலர். சோ ரிலிஜியன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் அண்ட் சின்ஸ் வித்தவுட் ரிலிஜியன் இஸ் லேம் என்று கூறியுள்ளார். அப்போ மெய்ஞானமும் விஞ்ஞானமும் தனித்து நிற்பதால் எந்தவித பயனும் கிடையாது என்பதை ஐன்ஸ்டீன் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கார். வேதாத்திரிய விஞ்ஞானத்தில் என்ன சொல்லப்படுகிறது? வெளி பொருள் இரண்டையே காணும் 4 வித தாக்கங்கள். இந்த வெளியையும் பொருளையும் இரண்டையே காணக்கூடிய 4 விதமான தாக்கங்கள் என்ன அப்படின்னா, பொருள்களுக்கிடையே உறவும் தாக்கமும், இன்டராக்ஷன். பொருள்கள் மீது வெளி ஏற்படுத்தும் தாக்கம். 3வது பொருள் மீது வெளியின் தாக்கம். 4வது வெளி தன் மீது ஏற்படுத்தும் தாக்கம். இப்படி ஒன்றை ஒன்று தாக்கம் ஏற்படுகிறது. இதுவரை விஞ்ஞானத்தில் தொடரப்படாமல் இருந்த 3வது மாற்றம், 4வது வகை தாக்கங்களை மகரிஷியின் சிந்தனையிலே சிந்திக்க பெற்று விஞ்ஞானமும் மெய்ஞானமும் நிறைவு பெறுகிறது. மகரிஷி உள்ளிறைந்து அந்த நிலைக்கு போனாதான் விஞ்ஞானி கூட கண்டுபிடிக்க முடியும். அது மெய்ஞானியால் தான் முடியும். மகரிஷி போன்றவர்களை மெய்ஞானியால தான் அணுவுக்குள் அணுவாய் என்று உள் நிறைந்து செல்லும் போதுதான் அங்கே இருக்கக்கூடிய இறைநிலையை உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வெளியும் காலமும் தனித்தனி மூலம் அல்ல, வெளி வேற காலம் வேற அப்படின்னு தனித்தனி நிலை அப்படின்னு சொல்லல. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றவை வெளியும் காலமும். அதே போல வெளி காலமாக மாறலாம், காலம் வெளியாக மாறலாம். இவை இரண்டும் ஒன்று கொண்டு சார்புடையவை அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. சோ நியூட்டன் என்ன சொல்றாரு? 4 மூலத்தையும் 2ஆக குறைக்கிறார். 4 மூலத்தை இவர் 2ஆ குறைக்கிறார். ஒன்றை தொடர் முயற்சி செய்தார், ஒன்னு மட்டும் தொடர் முயற்சி செய்யறாரு. ஒன்று எது என்று அந்த ஆதி மூலத்தை யூனிஃபைடு போர்ஸ் தனது தத்துவத்திலே ஆரம்பமாக வைக்கிற போதுதான் வேதாத்திரியம். யூனிஃபைடு போர்ஸை தான் தொட முயற்சிக்கிறார். இப்படி அழுத்தம் எனும் உந்த ஆற்றல் ஒன்றை கொண்டே ஆதியனும் பரம்பொருள் எழுச்சி பெற்றது அப்படின்னு மகரிஷி சொல்றார். முதல்ல எடுத்த உடனே எழுதல. முதல்ல ஆதியனும் பரம்பொருள் எழுச்சி பெற்றதுன்னு தான் அவருடைய புத்திக்கு எட்டியது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்றாரு, ஏன் ஆதியனும் பரம்பொருள் எழுச்சி பெற்றது அப்படின்னு ஒரு டவுட் வரவே, டியூ டு தி கம்ப்ரசிவ் செல்ஃப் சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ்னால, டியூ டு தி செல்ஃப் கம்ப்ரசிவ் பிரஷர் போர்ஸ்னால, சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ்னால, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால ஆதியனும் பரம்பொருள் எழுச்சி பெற்றது அப்படின்னு கண்டுபிடிச்சுதான் அழுத்தம் எனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி அப்படின்னு அந்த பாடல் வரிகளை அவர் எழுதுறார். இப்படி தான் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்று உயிராகி அந்த நிலை உணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம் என்ற பாடலுக்கு அப்புறம் தான் இந்த அழுத்தம் எனும் உந்தாற்றல் என்ற பாடலை மகரிஷி சொல்றாரு. அப்போ சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் விளக்கும் ஆற்றலாகவும் பரிணமிக்கிறது. ஒரு அமைப்பிலே உள்ள துகள்கள் தனித்தனியாக பிரிந்து சென்று விடாமல் அவை அவற்றை இறுக்கி கொண்டு இருப்பதுதான் தன்னிருக்கும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். ஒண்ணுல இருந்து பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு அது கொத்து இயக்கமா வச்சுக்கிறது தான் செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ். இறை துகள்கள் தன்னைத்தானே அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்கு. அது ஒன்றோடு ஒன்று நெருங்காது, விலகும் போகாது. ஏனென்றால் அதுக்கு இடையில சுத்தவெளி இருக்கு. அது விலக்கும் ஆற்றலால ஈர்க்கும் ஆற்றலால தள்ளி நிக்குது, ஈர்க்கப்படுகிறது. அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா, மியூசியத்துல பார்க்கலாம். ஒரு கண்ணாடி லென்த்தா குடுவு மாதிரி இருக்கும், பால் இருக்கும். அழுத்தி விட்டோம்னா காத்துனால தள்ளி விட்டோம்னா பால் மேலவே போகும். அது கீழே வராம சென்டராவே நிற்கும். அப்ப கீழே விழாது, மேலும் போகாது. அதே போல ஒரு ட்ரெயின்ல 2 ட்ரெயின் ஒன்னா போற வாய்ப்பு, நம்ம யூனிட்டும் எக்ஸ்பிரஸும் போகுதுன்னா 2 சேம் ஸ்பீட்ல போச்சுன்னா 2மே நிக்கிற மாதிரியே தெரியும். சோ விலக்கும் ஆற்றல் ஈர்க்கும் ஆற்றலால அந்தந்த பாதையிலே அதனது இயக்கத்தை செய்யக்கூடியது இந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று சொல்லப்படுகிறது. ஆங்காங்கே முட்டி மோதி கொள்ளாமல் தள்ளி நிறுத்துவது அவற்றின் விரக்கும் ஆற்றல். இப்ப எல்லா இந்த நவகோள்களையும் அண்ட சராசரங்களும் அதன் பாதையில செல்கிறது என்றால் அதனால எதுனா டியூ டு தி செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் ஆஃப் தி ஈச் அண்ட் எவ்ரிதிங். அதை வச்சுதான் அது ஒன்னை ஒன்று மோதாமல் அப்படி தன்னதன் பாதையிலே செல்கிறது. விண் சுழலின் விரைவு தான் கோள்களின் இயக்க ஒழுங்கு அப்படின்றாங்க. அந்த விண் சுழலுடைய அந்த விரைவு தான் அந்த இயக்க ஒழுங்கு ஆற்றல். அதன் பாதையிலே
பூமி மணிக்கு 1000 மைல் வேகத்திலே தன்னைத்தானே சுற்றி கொண்டு நாளொன்றுக்கு சூரியனை சுமார் 16 லட்சம் மைல் வலம் வருகிறது என்றால் அது இறைவனுடைய இயக்க ஒழுங்கு அப்படின்னு சொல்றாரு மகரிஷி அவர்கள். அப்ப தன்னிருக்க ஆற்றல் இம்மாபெரும் பொருள் தன்னையே இறுக்கி நொறுக்கி துகளாக்கி கொண்டுள்ளது. இறை துகள்கள் பரமாணு என்று அழைக்கப்படுகிறது. அப்படி நொறுக்கி கொள்ளும் போது உருவாகக்கூடியதுதான் பரமாணு, ஈதர் அப்படின்னு சொல்றாங்க, அணு அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகுதான் அந்த இறை துகள்கள் ஒன்று கூடும் போது அது பஞ்சபூதங்களாகிறது. விண்ணு, காற்று, அழுத்த காற்று, நீர், நிலம் என்று. ஒரு 2 விண்ணு ஒன்னோட ஒன்று சேர்ந்து 98 விண்ணு இறைநிலையோடு உரசும் போது அது விண்ணு. 2வது 3 விண்ணு சேரும் போது அழுத்த காற்று, 4 விண்ணு சேரும் போது இறைநிலையோடு உரசும் போது அது நீர், 5 விண்ணு சேரும் போது நிலமாக மாறுகிறது என்பதை விண்வெளிகளின் நெருக்க நிலைகளுக்கே பஞ்சபூத தோற்றத்திற்கு காரணம். பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கு என்ன காரணம்னா அந்த விண்களின் நெருக்க நிலைகள். இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலாலே பல விண்கள் ஒன்று கூடி ஒன்றி சேரும் போதுதான் இந்த பஞ்சபூதங்கள் தோற்றமே. 96 மூலகங்கள் தோன்றியது விண்களின் சேர்க்கையை பொறுத்துதான். 8 எலக்ட்ரான், 8 புரோட்டான், 8 நியூட்ரான் சேர்ந்தாதான் ஒரு எலமெண்ட் உருவாகுது இல்லையா? அது மாதிரி இந்த காந்தம் சுழலும் விண் தன் சுழல் சக்தியால் சுற்றியுள்ள சொத்துவில் எழுப்புகிற விரிவலைகள் தான் காந்தம். இந்த விண்ணு தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இறைநிலையோடு உரசும் போது அங்கே ஏற்படக்கூடிய ஸ்ப்ரெட்டிங் வேவ்ஸ் தான் காந்தம். இப்போ ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கு, அதுல இருந்து ஒரு ஆற்றல் சுழலலை வந்துகிட்டே இருக்கு, அதுதான் காந்தம். விண்ணு தன்னைத்தானே சுத்திக்கிட்டோம் இறைநிலையோடு உரசும் போதும் அங்கே ஏற்படக்கூடிய கரைசல் அல்லது விளைவுகள் தான் காந்தம் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி அவர்கள். அப்ப காந்த அலையே அழுத்தமாக வருவதால் அழுத்த காந்தத்தின் முதல் மாத்திரையாக கருதுகிறோம். அப்படி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இறைநிலையோடு உரசும் போது ஏற்படும் விளைவுகளே பஞ்சதன் மாத்திரைகள். அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்று சொல்லக்கூடிய பஞ்சதன் மாத்திரைகள். இது மொத்தமே சுத்தவெளியிலே நடைபெறுவதனாலே இதற்கு வான்காந்தம். புரியுதா? சுத்தவெளியில் உள்ள விண்களில் உள்ள இறை துகளின் கரைசலே வான்காந்தம். சுத்தவெளியில் உள்ள விண்களில் உள்ள இறை துகளின் கரைசலே வான்காந்தம். அதே விண்கள் இந்த ஜீவன்களிலே உயிர் துகள்களாக இருக்கிறது. உடலில் உள்ள உயிர் துகள்களில் உள்ள இறை துகளின் கரைசலே ஜீவகாந்தம். அப்போ வான்காந்தம், ஜீவகாந்தம் நம்ம டெபினேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜீவனில் உள்ள காந்த அலை தொகுப்பு தான் ஜீவகாந்தம். சுத்தவெளியில் உள்ள விண்களின் தொகுப்பு தான் வான்காந்தம். அந்த வான்காந்தம் தான் அளப்பரிய ஆற்றலாக இருக்கிறது. இந்த அண்ட சராசரங்களை கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஜீவகாந்தம் தான் உடல் செல்களை கட்டி பிடித்துக் கொண்டு ஒரு வடிவத்தை கொடுக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். ரசாயனம் பல்விண்களின் ஒரு கூட்டமைப்பு தான் ஒரு ரசாயன அணு. ஆக்சிஜன் அணு என்றால் அது பல விண்களின் கூட்டு. ஆக்சிஜன் பல விண்களின் தொகுப்பு என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். மனம் எண்ணங்களின் பிறப்பிடமாகிய ஜீவகாந்த அலையே மனமாக இருக்கிறது. மனம் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ விஞ்ஞானம் மெய்ஞானம் ஒப்பீடு. இப்போ அந்த இது சொல்றார், விஞ்ஞானம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பொருள் பெருக்குவதற்கு விஞ்ஞானம் அவசியம். வாழ்வில் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உணர்ச்சிக்கும் துன்பம் எழாமல் பொருள்களை தூய்க்க உயர் நெறி கண்டது மெய்ஞானம். அப்போ விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா இந்த ஒப்பீடு நீங்க எழுதணும். இயக்கத்தை கண்டது விஞ்ஞானம், அப்புறம் இயக்கத்தை மூலத்தை உணர்ந்தது மெய்ஞானம். உடலை வளர்ப்பதும் அதை அழகுபடுத்துவதும் விஞ்ஞானம். உள்ளத்தை மென்மையாக்குவதும் தூய்மையாக்குவதும் மெய்ஞானம். வாழ்வின் சீரழிப்பது விஞ்ஞானம். வாழ்வில் அமைதியை தருவது மெய்ஞானம். இயங்கி அறிவது, அதாவது இயங்கி அறிவது விஞ்ஞானம். நிலைத்து உணர்வது மெய்ஞானம். வாழ்வின் முன்னேற்றம் விஞ்ஞானம். வாழ்வினுடைய சீர்திருத்தம் தான் மெய்ஞானம். வாழ்வை வளப்படுத்தும் உயர் நிதிதான் விஞ்ஞானம். அந்த நிதியை பாதுகாக்கும் பெட்டகம்தான் மெய்ஞானம். துணை கருவிகளை கொண்டு உடல் கருவிகளை ஆற்றலை பெருக்கிக் கொள்ள உதவுவது விஞ்ஞானம். உடல் கருவிகளை திறமையோடு ஆற்ற அறிவை முழுமையாக்குவது மெய்ஞானம். மனிதனுக்கு களிப்பூட்ட வல்லது விஞ்ஞானம், சந்தோஷத்தை கொடுக்கிறது. அகக்களிப்பு, அந்த களிப்பு சலிப்பாக மாறாமல் அளவு கட்டி காவல் புரிய வைப்பது மெய்ஞானம். சலிப்பாக மாறாமல் உருபொருட்களின் விளக்கம்தான் விஞ்ஞானம். மறைபொருட்களின் விளக்கம்தான் மெய்ஞானம். உடலை பற்றி, உணர்வை பற்றி, உலகை பற்றி அறிந்து கொள்ள உதவுவது விஞ்ஞானம். அறிவை பற்றி, உயிரை பற்றி, உயிருக்குள் மூலமான மூலப்பொருளை பற்றி அறிந்து கொள்ள உதவுவது மெய்ஞானம்.
அறிவின் சிறப்பு விஞ்ஞானம், அறிவின் முழுமை மெய்ஞானம் என்பதை அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.